மிகப்பெரிய ஒரு தெய்வம் போன்ற ஒரு உறவு அது. 40 ஆண்டு காலத்துக்கு மேல் ஒரு மனைவியோடு இருந்து அந்த மனைவியோட மரணத்தை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இருந்தாலும் மனிதர்கள் நாம், மரணம் என்பது எல்லோருக்கும் உண்டு. அது இன்று அவர் மிகவும் ஒரு சோகத்தோடு அவர் முகத்தை பார்க்கும் பொழுது மிகவும் வருத்தமாக இருந்தது. எப்பொழுதும் கலகலப்பாக ஏதாவது ஒன்று பேசிக் கொண்டிருக்கும் அண்ணன் அவர்கள் இன்று மிகவும் சோகமாக இருப்பதை பார்க்கும் பொழுது அந்த பிரிவை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவருடைய முகத்தை பார்க்க முடியவில்லை. ஆனால் ஒரு கணவனா அவர் ஒரு தாய் போல தன்னுடைய மனைவியை பார்த்துக்கிட்டார். ஏன்னா 4 வருடங்களாக அவங்களுக்கு ஒரு நடைபெணமாக தான் இருந்தாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு பெரிய மூளையில் ஒரு மிகப்பெரிய நோய் அவங்களுக்கு எல்லாரையுமே கூட இருக்கிறவங்க கூட யாருன்னு தெரியாத அளவுக்கு அவங்க 4 வருடமாக இருந்தாங்க. 2 நர்ஸுகளை வைத்து அவர் தன் மனைவியை பார்த்துக்கிட்டாரு. இதுதான் ஒவ்வொருவரும் நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம். மனைவி நம்மளை எப்படி பார்த்துக்கிறாங்களோ அதுபோல கணவனும் மனைவி இப்படி ஒரு நிலை இருந்தால் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்கு நம்முடைய கவுண்டமணி சார் ஒரு மிகப்பெரிய உதாரணம். உண்மையில் அவரை எப்படி பாராட்டு எப்படி எனக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். கவுண்டமணி அவர்களின் மனைவின் ஆன்மா சாந்தி அடைய நான் இறைவனை வேண்டிக் கொண்டிருக்கிறேன். அண்ணன் கவுண்டமணியோட நான் பல படங்கள் நடிச்சிருக்கேன். பல மறக்க முடியாத அனுபவங்கள் எனக்கு நிறைய உண்டு. பல விஷயங்களை அவரோட பகிர்ந்துருக்கிறேன். இன்னொரு கூடுதல் சிறப்பு என்னென்னா, அவருடைய சமீபத்திய படம் ஒத்த ஓட்டு முத்தியா படத்துலேயும் நான் நடிச்சிருக்கேன். ஒரு வெளிப்பார்வைக்கு அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி முரட்டுத்தனமாக தெரியலாம். மற்றபடி ஒரு விளம்பியான மனிதர், எல்லாத்தையும் நல்லா பழகக்கூடியவர். அவருடைய மனைவி இறந்தது இது கொடுமையான விஷயம். எப்படின்னா, ஒரு மனிதனுக்கு வலதுகரமே அவருடைய மனைவியாக தான் இருக்க முடியும். அந்த சூழ்நிலையில் இன்றைக்கி அவர் மனைவியை இழந்து தவிக்கிறாரு. அவருடைய இந்த அம்மா சாந்தி கவுண்டமணி அவருடைய ஆன்மா இறைவனடி இளைப்பார எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். கவுண்டமணி சாருடைய துணைவியார் இறந்தது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னு கேட்டால், இந்த மனோரமா தியேட்டரில் தான் நான் மெம்பராக 97 ஆனேன். அதுலேருந்து 97லேருந்து நான் இந்த ரூட்டில் போகும்போது வரும்போதெல்லாம் அம்மாவை இங்கே பார்த்துருக்கேன், கவுண்டமணி சாரை பார்த்துருக்கேன். அதை தாண்டி கவுண்டமணி சார் கூட எனக்கு என்ன ஒரு அட்ராக்டிவ்னா, நான் முதல்ல காமெடியாக நடித்தது அவர் படம் தான். பிரபு சார் நடித்த என்னுயிர் நீதானே அப்படிங்கிற ஒரு படத்தில் தான் அவர் கூட நான் ஒரு மெக்கானிக் செட்டில் காமெடியாக நடித்தேன். பட் அவர் சொன்ன ஒரு வார்த்தை இன்னும் காதலியாக ஒழிச்சுட்டு, யாரா அவன் அப்படின்னு சொல்லி எங்கள் டைரக்டர் எஸ்பி ராஜ்குமார் சார்கிட்ட கேட்டார். உங்கள் கூட காமெடி பண்ண வந்திருக்கான், ஏன் செந்தில் என்னாச்சு அப்படின்னு கேட்டார். செந்தில் இருக்கார், பட் அவருக்கு கொஞ்சம் பின்னாடி உட்காந்து டயரை கீரை தொடப்பான்ல அப்படின்னு சொன்னார். அப்படியா, அப்போ இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இருந்துட்டு போட்டுன்னு சொன்ன ஒரு வார்த்தை தான் பட் இன்றைக்கி நான் ஒரு 250 படத்துக்கு மேலே நடிக்கிறதுக்கான மிகப்பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். அன்றைக்கி மட்டும் அவர் வேண்டான்னு சொல்லியிருந்தாருன்னா இன்றைக்கி நான் முத்துக்காலை யாருக்குமே தெரியாமல் போயிருக்கோம். பட் அதை தாண்டி அவர் கூட அழகான நாட்கள் பண்ணேன். இப்போ ஒத்த ஓட்டு முத்தியால் கூட பண்ணேன். பட் ஒரு டைலாக், லென்த்தான டைலாக்லாம் என்னுயிர் நீதானில் இருக்கும்போது நான் பேசணும். என்னடா ஏற்கனவே உனக்கு ரொம்ப பழக்கம் இருக்குதா, நாடகத்தில் நடிச்சிருக்கியா, இவ்வளோ லென்த்தான டைலாக்லாம் ஈஸியாக பேசுகிறேன் அப்படிலாம் அந்த புதுசாக வந்த பையன் கூட பார்க்காம ரொம்ப உற்சாகப்படுத்துவார். இப்போ ஒத்த ஓட்டு முத்தியால் கூட நடிக்கும்போது டைரக்டர் ராஜகோபால் சார் உடனே பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி சொன்னார். அந்த மெக்கானிக் செட்டு காமெடியில் நல்லா பண்ணான், நல்ல பையன் தான் அப்படின்னு சொன்னார். அதனால் யாரை பார்த்தாலும் அப்படி உற்சாகம் கொடுத்து இந்த 80 வயசுக்கு மேலே ஆகி பார்த்தீங்கன்னா ஒத்த ஓட்டு முத்தியால் ப்ராம்ப்டிங் கூட பண்ண விட மாட்டார். ப்ராம்ப்டிங் பண்ணுவான்னு கேட்டால் கூட இல்லை நானே பேசுகிறேன். அப்போ நடித்து முடிச்சதுக்கப்புறம் கூட நான் நல்லா நடிச்சிருக்கேன், ஏதாவது குறை இருக்கா, ஒரு ஒன்று போடுமா அப்படின்னு கேட்குற அவருடைய ஒர்க்கில் ரொம்ப அவ்வளோ சின்சியாரிட்டியாக இருந்தார். பட் இந்த சோகமான நிகழ்ச்சியில் ரொம்ப மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அம்மாவுடைய ஆத்மா சாந்தியுடைய இல்லாமல் இறைவனை கேட்கிறேன். அண்ணன் திரு கவுண்டமணி அவர்களுடைய துணைவியார் இறந்த செய்தி கேட்டு ரொம்பவும் வருத்தப்பட்டோம். ஏன்னா அண்ணனுடைய ஃபேமிலி எனக்கு 40 ஆண்டு கால பழக்கம். பொதுவாக சொல்லுவாங்க, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு.
இவர் நாடக நடிகராக இருந்து 10 ரூபா 20 ரூபா சம்பாதிக்கிற காலத்திலையும் துணையாக நின்று அவருக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்து ஒரு மனைவியாக நிச்சயமாக அவனுடைய பங்கு இருக்குது. அவருடைய உயர்வுக்கு அந்த உயர்ந்த பண்பு அந்த வரத்தை மறுபடியும் கடவுள் திரும்ப பெற்றுக்கொண்டார். இருந்தாலும் அவருடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். ஒரு பேரிழப்பு தான் இது. இந்த இழப்புக்கு ஈடுவே கிடையாது எதுவுமே. சொன்ன மாதிரி மனைவி அமைவது இறைவன் கொடுத்த வரம். அண்ணன் கவுண்டமணி அவர்கள் இதை எப்படி ஆழா துயரம்தான் அவருக்கு. ரொம்ப சங்கடமான விஷயம். ஆன்மா சார்ந்த இடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன்.